அயோத்தி விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதற்கு முன்பே 1976ஆம் ஆண்டு முதல் முறையாக மசூதி அமைந்திருந்த இடத்தில் அகழ்வாராய்ச்சி செய்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர் கேரளாவைச் சேர்ந்த கே முகமது. அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்படும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த வேளையில் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் இன் திஸ் ஸ்பெஷல் இன்டர்வியூ. முதல் முறையாக அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அந்த இடத்துல கோயில் இருந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைச்சது? There was a temple at the site of the mosque. See, when we went into the temple, into the mosque, நாங்க மசூதிக்குள்ள போய் பார்த்தப்போ இந்து கோவில் தூண்கள் மேல மசூதி நிற்பதை பார்த்தோம். அந்த தூண்களோட அடிப்பகுதியில பூர்ண கும்ப கலசங்கள் செதுக்கப்பட்டிருந்துச்சு. It would be carved with Purna Kalasha or Purna Kumbha. கும்ப கலசம் இந்துக்களோட 8 மங்கள அடையாளங்கள்ல ஒண்ணு. ரெண்டாவது சிதிலமடைஞ்ச சிலைகளையும் நாங்க கண்டுபிடிச்சோம். மூணாவதா அந்த தூண்களுக்கு கீழே செங்கலால கட்டப்பட்ட அடித்தளத்தையும் பார்த்தோம். அப்புறம் சில சுடுமண் சிலைகளும் அங்க கிடைச்சது. Which would be available only in temples but never in a mosque area. இதெல்லாம் பொதுவா கோவில்கள்ல மட்டும்தான் இருக்கும், மசூதிகள்ல இருக்காது. இந்த 4 ஆதாரங்களை வச்சுதான் அந்த இடத்துல முன்பு ஒரு கோவில் இருந்ததுன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். Even though you are a Muslim, நீங்க ஒரு இஸ்லாமியரா இருக்கிறீங்க, அதே நேரம் ஆதாரங்கள் அடிப்படையில் ராமர் கோயிலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருக்கு. இதனால் நீங்கள் எதிர்கொண்ட விமர்சனங்கள் என்ன? What were the criticisms you faced on those times? I come from Muslim community. நான் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவன். வலுவான மத நம்பிக்கை கொண்டது இஸ்லாம். அதனால நான் இயல்பாவே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்தது. அகழாய்வு முடிவுகள் வெளிவரும்போது நான் சென்னையில இருந்தேன். அப்போ மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சேன். பல வழிகளிலையும் அச்சுறுத்தல்கள் வந்தன. And even after that also I had to face a lot of problems. Can you இது பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்க முடியுமா? I made this statement in 1990. என்னோட அறிக்கைய 1990 டிசம்பர் 15ஆம் தேதி வெளியிட்டேன். அப்போ என்னோட அலுவலக தொலைபேசிக்கு ஏராளமான மிரட்டல்கள் வந்துச்சு. பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அவைகளை எதிர்கொள்ள நான் தயாரா தான் இருந்தேன். இப்பவும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கேன். The same kind of problem I am facing now also. ஆனா ஒரு தொல்லியல் ஆய்வாளர் எப்போதும் யாருக்கும் சார்பில்லாம உண்மையோட பக்கம் தான் இருக்கணும். நீங்க இந்துவா முஸ்லிமா கிறிஸ்துவாங்கிறது முக்கியம் இல்ல, அறிவியல் பூர்வமான சான்றுகள் என்ன கிடைக்குதோ அதைத்தான் சொல்லணும். அதனால அறிவியல் ஆதாரங்களின்படியே நான் செயல்பட்டேன். And I went by that scientific evidence. A historic event will take place in the country. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அரங்கேறக்கூடிய இந்த நேரத்துல நாட்டின் இந்து முஸ்லிம் மக்கள் இருவருக்கும் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன? To both Hindu and Muslim people of the country. Yes. My simple advice to the Muslim community. இஸ்லாம் மற்றும் இந்து மக்களுக்கு என்னோட அறிவுரை என்னன்னா, அயோத்தி, மதுரா, அப்புறம் சிவனுடன் தொடர்புடைய ஞானவாப்பி, இந்த 3 இந்துக்களுக்கு மிக முக்கியமான இடங்கள். அத அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை தான். இஸ்லாமியர்களுக்கு எப்படி மதீனா மக்கா இருக்குதோ அது போல. As Makkah and Medina are for Muslim community. முஸ்லிம்கள் இத மனப்பூர்வமா ஏத்துக்கணும். இந்த இடங்கள்ல கோவில்கள் கட்டுறதுக்கு தாமாவே முன்வந்து அவற்றை ஒப்படைத்து விட வேண்டும். பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க 2 சமூகங்களும் முன்வர வேண்டும். The construction work is not yet. மசூதி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல இன்னும் பணிகளே தொடங்கல அப்படின்னு சிலர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? Your opinion? Yes, the government of India and the government of UP, they should come forward. மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் மசூதி கட்டும் செயல்முறைக்கு நம்பிக்கையோட முன்வர வேண்டும். பணிகளை துரிதப்படுத்தணும். மசூதி கட்டும் பணிகளை யோகி ஆதித்யநாத் அரசே முன்வந்து கையில் எடுக்கணும். ஒட்டுமொத்த பணிகளையும் விரைவுபடுத்தணும். They should accelerate the whole process. The verdict came in 2019. 2019 தீர்ப்பு வந்தது. 2024 மக்களவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்துல ராமர் கோயிலை திறப்பதன் மூலமா பிரதமர் மோடி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுது. What's your thought on this? See, I have nothing to do with that one. I am simply an archaeologist. நான் ஒரு தொல்லியல் ஆய்வாளர். அகழாய்வுகள் குறித்து மட்டும்தான் என்னால பதில் சொல்ல முடியும். அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல விரும்பல. I have no answer for that one.
and I will not comment upon that also. காங்கிரஸ் கட்சி இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சது சரியா? Opposition parties like Congress and other people also should. காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும். அதுதான் என்னோட யோசனை. ஏன்னா இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். After 500 years, Lord Rama is coming back to Ayodhya. சுமார் 500 வருஷத்துக்கு அப்புறம் ராமர் அயோத்திக்கு வரார். வனவாசம் போய் வந்தது கூட 14 வருஷம்தான். ஆனா இப்போ 500 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மீண்டும் வந்திருக்காரு. அதனால தேசத்தோட இந்த மகிழ்ச்சியான தருணத்துல காங்கிரஸ், பாஜக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் கலந்து கொள்ளணும். Join together because it's a great national rejoicing and Lord Rama is coming after 500 years. யுவர் தாட்ஸ். உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கே முகமது. Welcome.